Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi hizbillah ma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzil a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்து முளை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்துயரக்கூடிய மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றான் அவற்றை எடுத்தும் எவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு பணித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசத்தை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா உலகத்தில் எங்களை படைத்து வாழ்வதற்கு அல்லாஹு தாலா ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தாலா உலகத்தில் எங்களுக்கு வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம் 60-70 வயதுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே ஹதீஸுடைய தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் 60-70 வயதை தாண்டி வாழக்கூடியவர்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயன்படுத்தக்கூடியவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஆகப்பெரிய புத்திசாலி யார் என்றால், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி பயன்படுத்தி அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தயார்படுத்தக்கூடியவர்கள், இவர்கள் புத்திசாலிகள் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய காலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதாக இருந்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை பிரகாரம் வாழ்வதன் மூலம் மாத்திரம் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹு தஆலாவுடைய அன்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை உலகத்தில் மாற்றுவதற்கு அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பான இடம், கண்ணியமான இடம், அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய மஸ்ஜித் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பு நபி அவர்கள் கூறும்போது கூறுகின்றார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம், அல்லாஹ்வுடைய அன்புக்கு மிக தகுதியான இடம் அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய மஸ்ஜிதுகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் மஸ்ஜிதுடன் அதிகமாக தொடர்புள்ளவராக இருக்கிறார், மஸ்ஜிதுடன் தொடர்பு வைத்திருக்கிறார் என்றால் அவர் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதை அமல்களை கொண்டு அந்த மஸ்ஜிதை அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக யார் மஸ்ஜிதுடன் அதிகமாக தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே உலகத்தில் அதிகமான மக்கள் காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமான மக்களுடைய உள்ளத்திலே அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அன்பை போடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாளை மறுமை நாளையிலே
ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சாட்சி சொல்லும் போது மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர் ஒரு ஈமான்தாரி என்பதாக சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நிர்பந்தமான நிலைமைகள் வரும் போது, நெருக்கடியான நிலைமைகள் வரும் போது, அல்லது வாழ்க்கையிலே ஏதாவது தேவைகள் வரும் போது நபி அவர்கள் மஸ்ஜிதை நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், 2 ரக்காத் தொழுவார்கள். அந்த பிரயாணம் முடிந்து வருவதாக இருந்தால் தன்னுடைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். நபி அவர்கள் 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, மழை அதிகரிக்கும் போது மஸ்ஜிதுக்கு நபி அவர்கள் வருவார்கள். மழை இல்லாமல் போகும் போதும் மஸ்ஜிதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் போது நபி அவர்கள் மஸ்ஜிதை நாடி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். உலகத்திலே என்ன தேவை ஏற்பட்டாலும் அந்த தேவையை நிறைவு செய்யக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதை அமைத்து வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவைகள் வரும்போது அவர்களை மஸ்ஜிதை நாடி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வெயில் நேரமாக இருக்கிறது, லுகருக்கு முன்னால் உள்ள நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு வருகின்றார்கள். ஒரு மூலையிலே ஒரு சஹாபி கவலையுடன் இறங்கி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் நெருங்கி வந்தார்கள். நெருங்கி வந்து பார்த்தபோது அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்பு நபி அவர்கள் கேட்டார்கள், அபு உமாமா, இது தொழுகைக்குரிய நேரம் அல்ல, ஏன் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறீர்கள்? அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கடன் பட்டு விட்டேன், என்னுடைய கடன் அதிகரித்து விட்டது, கடனை கொடுப்பதற்கு எனக்கு வசதி இல்லை யா ரசூலல்லாஹ், அதன் காரணமாக உள்ளத்திலே கவலையும் ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துஆவை படித்துக் கொடுத்தார்கள். காலை மாலையிலே 3 விடுத்தம் இந்த துஆவை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆவை படித்துக் கொடுத்தார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவர்களே அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். மஸ்ஜித் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் உலகத்திலும் ஆகிராவிலும் கண்ணியப்படுத்துகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்த கருப்பு நிறமான அவலட்சணமான ஒரு பெண்மணி ஒன்றிருந்தாள். அந்த பெண்மணிக்கு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது உமாமத்துல் மஸ்ஜித் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, சில ரிவாயத்திலே அந்த பெண்ணுடைய பெயர் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட புகாரியுடைய ரிவாயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உமாமத்துல் மஸ்ஜித் என்பதாக அந்த பெண்ணுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. உமாமத்துல் மஸ்ஜித் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய செயல் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுன் நபவிக்கு வருவார். மஸ்ஜிதுன் நபவியிலே இருக்கக்கூடிய ஊத்தைகளை பிறக்கி மஸ்ஜிதுன் நபவியை சுத்தம் செய்யக்கூடிய வழக்கமுள்ள பெண்ணாக இருந்ததன் காரணமாக மக்கள் எல்லோரும் அந்த பெண் மீது அன்பு வைத்திருந்தார்கள். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை யார் நேசிக்கின்றார்களோ உலக மக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அவர்களை பற்றி அன்பை அல்லாஹ் தஆலா போடுவான். நபி அவர்கள் கூட அந்த பெண் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றார். அன்பு நபியுடைய காலத்தில் யாராவது வஃபாத்தாகிவிட்டால் நபி அவர்கள் தொழுவிப்பார்கள். முஹத்திஸ்கள் கூறுகின்றார்கள், 2 ஜனாசாக்கள் நபி அவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள். அவர்களில் ஒருவர் கடன்காரன், மற்றவன் தற்கொலை செய்து கொண்டவன். இவர்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுவிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க மாட்டார்கள். எல்லா ஜனாசாக்களையும் நபி அவர்கள் தொழுவிப்பார்கள். இந்த பெண்மணி நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அந்த பெண் மீது இருந்த அன்பு, அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவளாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் அன்பு நபியுடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட அன்பை போட்டிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், இந்த பெண்மணி வஃபாத்தாகிவிட்டால்
எனக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும், அந்த பெண்ணுடைய ஜனாதாவை நான் தொழுவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஒரு நாள் இரவிலே அந்த பெண்மணி வஃபாத்தாகி விடுகின்றார். சஹாபாக்கள் அந்த பெண்ணுடைய ஜனாதா செய்தியை சொல்வதற்கு நபி அவர்களை தேடி வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பின்னால் நீண்ட நேரம் கண்விழித்து இருக்க மாட்டார்கள், நேர காலத்துடன் உறங்கி விடுவார்கள். வளமையாக உறங்குவதை போன்று அன்றும் நபி அவர்கள் உறங்கிவிட்டார்கள். நபி அவர்களுடைய உறக்கத்தை கலைக்க விரும்பாத சஹாபாக்கள் ஜனாதாவுக்குரிய கடமைகளை முடித்து ஜனாதாவை தொழுவித்து அந்த ஜனாதாவை அடக்கம் செய்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையிலே சுபஹுடைய தொழுகைக்கு வந்த நபி அவர்கள் அந்த பெண்ணுடைய நிலை என்ன என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் நடந்ததை சொன்னார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகைக்கு வந்த சஹாபாக்கள் அவர்களை இரண்டு கூட்டமாக, இரண்டு பகுதியினராக பிரித்தார்கள். அவர்களை யாரெல்லாம் ஜனாதாவுடைய தொழுகையில் கலந்து கொண்டார்களோ அவர்களை வேறாக, ஜனாதாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ளாதவர்கள் அவர்களை வேறாக நபி அவர்கள் எடுத்து மையவாடிக்கு சென்று அந்த பெண்ணுடைய கபரடிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று இரண்டாவது தடவையாக அந்த பெண்ணுக்குரிய ஜனாதாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பை, அப்படிப்பட்ட கண்ணியத்தை வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாளை மறுமை நாளையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே 7 கூட்டத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? மஸ்ஜிதுடன் உள்ளம் தொடர்பு பட்டவர்களாக யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கிறது. மஸ்ஜிதுடைய சொத்துகள் அது அல்லாஹ்வுடைய சொத்தாக இருக்கிறது. மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா உலகத்திலும் நேசிக்கிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய முடிவின் பிரகாரம் சுவர்க்கத்திலே கொஞ்ச காலம் வாழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய முடிவு அவர்கள் உலகத்துக்கு வர வேண்டும். உலகத்துக்கு அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்படும் போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? நபியே, நாயகமே, உங்களை நாங்கள் தனியாக இந்த பூமிக்கு இறக்கவில்லை, இன்னி முஹ்பித்துன் மஅக பைத்தா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். உங்களை நாங்கள் இந்த பூமிக்கு இறக்கும் போது உங்களுடன் கூடவே காபத்துல்லாவையும் இறக்குகின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன அவ்வல பைத்தின் முதலின்னார் லல்லதி பிபக்கா என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை சுஜூத் செய்வதற்காக இந்த உலகத்திலே முதலாவது வைக்கப்பட்டது அந்த காபத்துல்லா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த காபத்துல்லாவை கட்டியவர்கள் யார் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் சேர்ந்து தான் அந்த காபத்துல்லாவை கூட கட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் 40வது வயதிலே அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நபி அவர்கள் 35வது வயதிலே அடைகின்றார்கள். மக்காவில் ஒரு பெரும் வெள்ளம் ஏற்படுகின்றது. வெள்ளத்தின் காரணமாக அந்த காபத்துல்லா இடிந்து விழக்கூடிய நிலை வருகின்றது. அந்த காபத்துல்லாவை குறைஷிகள் புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கவில்லை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து தான் அந்த காபத்துல்லாவை கட்டுகின்றார்கள். அந்த காபத்துல்லாவை ஹலாலான பணத்தின் மூலம் கட்டினார்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த காபத்துல்லா குறைஷ்களுடைய ஹலாலான பணத்தின் மூலமாக சில குறைபாடுகளுடன் கட்டப்பட்ட காபத்துல்லா. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, காபத்துல்லாவை கட்டிக் கொண்டு வருகின்றார்கள். இன்று ஹஜருல் அஸ்வத் கல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், அந்த இடத்தை அடைந்து கொண்டார்கள். அந்த கல்லை வைக்க வேண்டும். எல்லா கோத்திரங்களுடைய தலைவர்களும் கூறுகின்றார்கள், அந்த கல்லை நாங்களே வைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. அவர்கள் எல்லோரும் முடிவு செய்கின்றார்கள், பாபு சலாம் என்று சொல்லக்கூடிய வழியின் மூலமாக யார் வருகின்றாரோ அவருடைய முடிவை
நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாபு சலாம் வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கோத்திரத்துடைய தலைவர்மார்களையும் அழைத்து ஒரு துணியை கொண்டு வருமாறு கூறி அந்த துணியிலே அந்த கல் வைக்கப்படுகின்றது. எல்லோரும் அந்த துணியை தூக்குகின்றார்கள். இன்று அந்த ஹஜருல் அஸ்வத் கல் வைக்கப்பட்ட இடத்துக்கு வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு கரத்தின் மூலமாக அந்த கல்லை எடுத்து இப்போது இருக்கக்கூடிய இடத்தில் அந்த காபத்துல்லாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்திருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பு நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவுக்குள் நுழைவதற்கு முன்னால் குபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நபி அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு சில தினங்கள் தான் இருந்தார்கள். அந்த தினத்துக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்கின்றார்கள். அந்த இடத்திலே ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். இப்னு மாஜாவிலே ஒரு ரிவாயத் வந்திருக்கிறது. குபாவுடைய மஸ்ஜிதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் தான் இருக்கக்கூடிய இடத்தில் பரிபூர்ணமாக வுது செய்து கொண்டு அந்த குபா மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்காத்தை தொழுதால் ஒரு உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் ஹக்கா தகூம ஃபீஹி ரிஜாலு யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மதீனாவிலே தக்வாவை இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித் அந்த குபா மஸ்ஜித் என்று சொல்லிவிட்டு அந்த மக்களுடைய சிறப்பை பற்றியும் அந்த ஊர்வாசிகளுடைய சிறப்பை பற்றியும் அந்த கிராமத்திலே வாழ்ந்த அந்த கிராம மக்களுடைய சிறப்பை பற்றியும் அவருடைய சுத்தத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா அங்கு தெளிவுபடுத்துகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிலே இருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவுக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜிதுன் நபவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியிருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே தலை சிறந்த மஸ்ஜித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் 3 மஸ்ஜிதுகள் இருக்கிறது. அதில் முதலாவது சிறப்புக்குரிய இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னார்கள். இரண்டாவது நபி அவர்கள் சொன்னார்கள் அல் மஸ்ஜிதுன் நபவி என்று சொன்னார்கள். மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று எங்களுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 3 மஸ்ஜிதையும் கட்டியவர்கள், அதை பராமரித்தவர்கள், அதை நிர்வகித்தவர்கள் யார் தெரியுமா? நபிமார்களை வைத்து அல்லாஹ் தஆலா கட்டினான். நபிமார்கள் தான் ஆரம்ப நிர்வாகிகளாக இருந்தார்கள் என்பதையும் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் அதிகமான நேரத்தை எங்கு கழிப்பார்கள் தெரியுமா? அவர்கள் மஸ்ஜிதிலே கழிப்பார்கள் என்று சொன்னார்கள். மஸ்ஜிதை பற்றி குறிப்பிடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பைத்துக்குள்ளி தகி என்பதாக சொன்னார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய தக்வாதார்கள், இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் தன்னுடைய வீடாக மாற்றிக் கொள்ளக்கூடிய இடம் மஸ்ஜித் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்கள் எங்கு வசிக்கின்றீர்களோ அந்த இடத்திலே நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? மஸ்ஜித் ஒன்றை கட்டிக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் இபாதத்தை கொண்டு உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த மஸ்ஜிதை நீங்கள் அழகுபடுத்துவதல்ல, அந்த மஸ்ஜித்கள் வாசமாக இருக்க வேண்டும், மனமாக இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மஸ்ஜித் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதை கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான் என்றால் ஹதீஸுடைய கருத்தை வைத்து, ஹதீஸை வைத்து முஹத்திஸ்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? ஒருவனுக்கு அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுக்காக ஒரு இடத்தை வக்ஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விட்டான். அந்த இடத்தை ஒருவர் வக்ஃப் செய்திருக்கிறார். அதிலே ஒரு கட்டடத்தை, மஸ்ஜிதுக்காக வேண்டிய ஒரு கட்டடத்தை கட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான் என்றால் அவரை விட பாக்கியசாலி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்ற கருத்தை முஹத்திஸ்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி பைத்தன்
மனல்லாஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னah அல்லது மனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி உலகத்திலே யார் ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அல்ல சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லது ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை அல்லாஹ் தஆலா கட்டிவிடுகின்றான். இந்த ஹதீஸுக்கு முஹத்திஸ்கள் என்ன விளக்கம் சொல்லுகின்றார்கள் தெரியுமா? உலகத்திலே மஸ்ஜிதுக்கு உதவி செய்யக்கூடியவர் ஒரு மஸ்ஜிதை கட்டிவிடுகின்றார், அவருக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை அமைத்து விட்டார் என்றால் என்ன அதனுடைய அர்த்தம் தெரியுமா? மஸ்ஜிதை கட்டியவர் அவர் ஈமானுடன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மரணித்தால் அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டார். சுவர்க்கத்தை கட்டாயப்படுத்தியதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை அல்லாஹ் தஆலா அமைத்து விடுகின்றான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜித் என்று சொன்னால் பூர்த்தியாக கட்ட வேண்டுமா என்று சிலர் யோசிக்கலாம். எங்களிடத்திலே கொஞ்சம் வசதி தான் இருக்கிறது, பூர்த்தியாக ஒரு மஸ்ஜிதை கட்ட முடியாது என்று பலருக்கும் ஆதங்கம் இருக்கலாம், சிலருடைய உள்ளத்திலே கவலைகள் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூட இலகுபடுத்தினார்கள். எந்த அளவுக்கு இலகுபடுத்தினார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காடப்பறவையை நபி அவர்கள் உதாரணம் காட்டினார்கள். அந்த காடப்பறவை இருக்கக்கூடிய கூடு இருக்கிறது, அந்த கூட்டுடைய அளவுக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு நீங்கள் உதவி செய்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லது சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை அல்லாஹ் தஆலா அமைத்து விடுகின்றான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் முஸ்லிம்கள் எல்லோரும் மஸ்ஜிதை நேசிக்கின்றார்கள். அதனால்தான் எந்த இடத்திலே மஸ்ஜித் இருக்கின்றதோ அங்கு முஸ்லிம்கள் கூடிவிடுகின்றார்கள். எந்த இடத்திலே மஸ்ஜிதுகள் கிடையாதோ எங்களுடைய நாட்டில் ஆக பொறுமதியான இடமாக இருந்தாலும் அங்கு முஸ்லிம்கள் வசிப்பதை எங்களுக்கு பார்க்க முடியாது. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுடன் தொடர்பே இல்லாதவர்கள் கூட முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? அவர் மஸ்ஜிதுடன் தொடர்பே வைத்துக் கொள்ள மாட்டார். நாம் செல்லக்கூடிய இடம், நாம் வீடு கட்டக்கூடிய இடம், அந்த இடத்திலே மஸ்ஜித் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் மஸ்ஜிதை பற்றி அன்பை போட்டிருக்கிறான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுகளை அல்லாஹ் யாராவது ஒருவரை வைத்து அல்லாஹ் வளர்த்துக் கொண்டு செல்கின்றான். ஒவ்வொரு கிராமத்துக்கும் மக்கள் தெளிவாக இருப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு மஸ்ஜிதை நாங்கள் விசாலப்படுத்த வேண்டும் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய ஊரிலும் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் விசாலப்படுத்தப்படுகின்றது. எங்களுடைய ஊருடைய தேவையை வைத்து மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆண்கள் பெண்கள் ரமலானுடைய காலத்திலே அதிகமாக ஒன்று சேரக்கூடிய இடம் எங்களுடைய குர்பானியுடைய அமல் அங்குதான் நடைபெறுகின்றது. அந்த மஸ்ஜித் கட்டாயம் விசாலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மஸ்ஜிதாக இருக்கிறது. பெரிய ஒரு தேவை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதை கட்டக்கூடிய ஒரு காலம் நெருங்கி இருக்கிறது. மஸ்ஜிதுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிறைய செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். சஹாபாக்கள் தீனுக்காக செலவழிக்கும் போது கணக்கில்லாமல் செலவழிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்புடவிடத்திலே சதகாவை பற்றி கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பிகி வலா துஃஸி வயஹ்சில்லாஹு அலைகி வலா துஇ ஃபயஇல்லாஹு அலைகி என்று சொன்னார்கள். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்மா, நீங்கள் சதகா கொடுக்கும் போது நீங்கள் கணக்கு பார்க்காமல் சதகா கொடுங்கள். அல்லாஹ் கணக்கு பார்க்காமல் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய பரம்பரைக்காக அல்லாஹ் கொடுத்ததை நீங்கள் சேமித்து வைத்தால் அல்லாஹ் வரக்கூடிய வழிகளை அல்லாஹ் தஆலா தடுத்து விடுவான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய மஸ்ஜிதுகளை நாங்களே கட்டக்கூடிய வசதியை எங்களின் மூலமாகவே கட்டக்கூடிய ஏற்பாடுகளை படைத்து அல்லாஹ் செய்திருக்கிறான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் மஸ்ஜிதுக்கு செய்யக்கூடிய உதவிகள் இருக்கிறது. இது சதகா ஜாரியாவாக இருக்கிறது, நிரந்தரமான தர்மமாக இருக்கிறது. எங்களுடைய பணம் மஸ்ஜிதுக்கு செலவழிக்கப்பட்டால் மரணத்துக்கு பின்னால் இந்த மஸ்ஜிதுடைய இந்த இடத்தை வக்ஃப் செய்தவர்கள் சுப்ஹானல்லாஹ் இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, அவர்கள் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்கள் மன்னரையில் சந்தோஷமாக இருப்பார்கள். நாம் செய்யக்கூடிய சுஜூதுகள், நாம் ஓதக்கூடிய ஓதல்கள், நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள், நாம் செய்யக்கூடிய இஸ்திக்பார்கள், நாம் இந்த மஸ்ஜிதிலே செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்குரிய நன்மை அவர்களுடைய கபரிலே இருந்து அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் உயிருடன் இருக்கிறார்களோ அவர்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை யாருமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமல் தான்
சதகாவாக இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஜக்காத் சொத்தை பாதுகாக்கின்றது, சதகா சொத்தை வளர்க்கின்றது. நாட்டிலே பஞ்சமாக இருந்தாலும் முஸ்லிம்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய காரணம் என்ன தெரியும்?